ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெவலப்பர்ஸ் ஃபார் யூடியூப் சேனல். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வியூஸ் இன் லாரவல், ஓகேவா. தென் வந்து பிளேட் டெம்ப்ளேட்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் எதை பார்த்துருந்தோம்னா ரவுட்டிங் அண்ட் மிடில் வேர் பார்த்துருந்தோம். ஸோ ரவுட்டிங்னா என்ன, அதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன, தென் வந்து மிடில் வேர்னா அதோட ஃபங்க்ஷனபிலிட்டிஸ் என்னென்னங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். இதில் வந்து பிளேட் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வியூ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வியூ அப்படிங்கிறது எம்விசி அப்படிங்கிற ஆர்கிடெக்சரில் இருந்து வரக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் கண்டென்ட், ஓகேவா. ஸோ எம்விசி அப்படின்னா மாடல் வியூ கண்ட்ரோலர். ஸோ இது வந்து ஒரு ஆர்கிடெக்சர். நிறைய விதமான ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து எம்விசி ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுறாங்க. இன்கேஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் லாரவலில் யூஸ் பண்ணுறாங்க, கோடிங்னேட்டரில் யூஸ் பண்ணுறாங்க, மேர்ன் ஸ்டாக்கில் யூஸ் பண்ணுறாங்க, ரியாக்ட் நோட இதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தென் வந்து இன்னொரு சில ஃப்ரேம் ஒர்க்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஓகேவா. தென் வந்து அதில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் நம்ம வியூ, ஓகேவா. ஸோ அதில் மாடல் வந்து எதுக்காக அப்படின்னா, இன்னும் ஒரு டிபி கனெக்டிவிட்டியை நம்ம வந்து டேட்டா பேஸில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளோட கோடிங்ஸில் இருந்தே நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் மாடல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்ட்ரோலர்ஸ் எதுக்காகனா, நம்மளோட ஃபங்க்ஷன்ஸை எல்லா இடத்துலையும் அலைன்மெண்ட் இல்லாமல் எழுதுறதுக்கு பதிலாக ஒரு இடத்துல நீட்டாக ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு தனித்தனியான கண்ட்ரோல்ஸில் எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். தென் அதோட கோட் மெயின்டெனபிலிட்டியும் ஈக்குவலாக இருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ வியூ அப்படின்னா என்னென்னா, ஒரு யூஸருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம HTML கோர்ஸில் எழுதுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஆக்சுவலாக வியூ. ஸோ நம்ம பேக் அண்ட் டேட்டாஸை ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டாஸை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா வியூஸில் தான் கொடுப்போம், ஓகேவா. ஸோ நம்ம இதில் பிளேட் அப்படிங்கிறது என்னென்னா, ஸோ நம்மளோட லாரவல் ஃப்ரேம் ஒர்க்ஸில் எல்லா விதமான PHP ஃபைல்ஸையும் நம்ம பிளேட் டெம்ப்ளேட்ஸில் தான் கொடுப்போம் இன்கேஸ். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இதில் தான் நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ஸ். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூ ஃபைல்ஸில் எங்கே இருக்கும் அப்படின்னா, இங்கே இருக்கும் ரிசோர்ஸஸில் வியூஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஸோ நம்மளோட எல்லா விதமான வியூ ஃபோல்டர்ஸும் இருக்கும். ஸோ create.blade.php, edit.blade.php, index.blade.php, show.blade.php இப்படி இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட எல்லா விதமான ஃபைல்ஸுமே இருக்கும், ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே நம்ம இன்கேஸ் நம்ம ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலுமே இந்த மாதிரி பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஏன்னா பிளேட் டெம்ப்ளேட்ஸ் தான் நம்மளோட லாரவலில் சப்போர்ட் ஆகும், ஓகேவா. ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து நம்ம லாரவலுக்கு உண்டான ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸாக அது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில். ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்மளால் வியூ டெம்ப்ளேட்ஸ் நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும், ஓகேவா. ஸோ இந்த வியூ டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளால் ப்ராஜெக்ட்ஸில் நம்மளோட அவுட்புட்டை கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து வியூ டெம்ப்ளேட்ஸு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு குட்டி க்ரெட் ஆப்ரேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென் இதில் பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் நியூ போஸ்ட் கொடுத்து, ஸோ க்ரியேட்டுக்கு ஒரு பிளேட் டெம்ப்ளேட், ஷோ பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் டெம்ப்ளேட், எடிட் பண்ணுறதுக்கு ஒரு பிளேட் டெம்ப்ளேட். ஸோ இந்த மாதிரி 3 விதமான பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் போஸ்ட்டுக்கு, ஷோ, எடிட்டுக்கு, க்ரியேட்டுக்கு, ஸோ மொத்தம் 4 விதமான டேட்டாஸை நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேவா. பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் பெரிய சைஸில் ப்ராஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணும்போது மல்டிபிள்ஸ் ஆஃப் பிளேட் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அது ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். தென் பார்க்குறதுக்கு நம்ம நீட் அண்ட் டிசைனாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்மளோட டிசைன்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. தென் ஓகே கைஸ், தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் கண்டினியூ பண்ணலாம்.